வோடபோன் கலக்க போவது யாரு பார்ட் 4 தொடர்கிறது. வெல்கம் பேக். இது வோடபோன் கலக்க போவது யாரு 4 ஜட்ஜஸ். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம நிறைய வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம். ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ், ஒரு குட்டியோட சுட்டியான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஒரு ரிஸ்க் எடுத்த ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கு நடுவில் இப்போ யாரெல்லாம் செகண்ட் ரவுண்டுக்கு போக போறாங்க, வின்னர்ஸ்லாம் யாரு? மேகநாதன் அவரும் மிமிக்ரியில் விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சாரும் மாறி மாறி வந்து டிஃபரெண்ட் பண்ணாரு. 1 year before, a beautiful girl name was Bargana. I will rejected her love because she was a Pakistani girl. அப்புறம் அருண் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இவ்வளோ ஆர்டிஸ்ட் கொண்டாந்தாரு. அது யாரும் திருடம் இல்லை, எல்லாமே பஞ்சாயத்து பண்ண வந்து கம்ப்ளைண்ட் கூட வந்து வந்தான். நல்லா இருந்தது. என்ன சார் கம்ப்ளைண்ட்? வாங்க பழகலான்னு கூப்பிட்டேன், வந்தவே நான் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் பழகிட்டு போயிட்டாயா. We now first begin with Meghanathan in the second round. Welcome to Meghanathan. வணக்கம் சார். என்னை இரண்டாவது ரவுண்டுக்கு தேர்ந்தெடுத்த ஜட்ஜஸ் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக பாட்டு பாட சொல்லு அப்படின்னு ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு இதுங்க சார், அதான் கான்செப்ட். டே யாராங்க தமிழ், டே யாராங்க தமிழ், டே நானும் கேட்டுனுக்கிறேன் யாராங்க தமிழ். ஏ யார் அடிச்சா பொறி பறக்குமோ அவன் தான் தமிழ். அப்படின்னா அடிச்சா வேர்க்கல்ல மொச்சக்கல்ல இதெல்லாம் பறந்ததுன்னா அவன் என்ன தெலுங்கா? என்னதான் சொல்ல வர? ஏய் இந்த ரெட்டு எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுப்பான். இந்த மழை நிக்கிறதுக்குள்ள டேய் ஊரே காஞ்சி போய் இப்பதான் மழை வர ஆரம்பிச்சுக்குது. அதுங்காட்டியும் மழை நிக்கிறதுக்குள்ள காக்கா கக்கா போறதுக்குள்ள நான் வானிலை ஏரியா சொல்லுங்கிற எப்பா வாழ்க்கைக்கு உகந்ததா ஒண்ணு சொல்ல. இங்க பார், வாழ்க்கைனா ஒரு வட்டம், அதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். அப்படின்னா மேல் பந்தீங்க என்ன ஆவான்? தலையில தொண்டையா போட்டுன்னு போவான். நீ சொன்னது போதும், ஒரு பாட்டு பாட. உன் வெளியும் என் வாளும் சந்தித்தால் சரியா போச்சு. உன் விழியும் என் வாளும் சந்திச்சுன்னா கண்ணு தான் நொல்லையாவும். இது தெரியாதா உனக்கு? ஏப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏய் உன்னை கண்டுக்கிறதுக்கு நீ என்ன சிங்கிள் பீஸ் போட்ட த்ரிஷாவா இல்ல டபுள் பீஸ் போட்ட நமிதாவாடா? ஏண்டா நாய, உன் பேர் என்னடா? என் பேராப்பா, என் பேரு மனோகர். ஷார்ட்டா நான் மனோன்னு வச்சுக்கிட்டேன். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் குஞ்சதபாதம். ஷார்ட்டா? ஐயோ சரி சரி ஒரு பாட்டு பாட. யாருக்காக இது? யாருக்காக? டேய் நாய, இது விஜய் டிவி செட்டோட மைடா. இத புடிச்சிக்கினே யாருக்காக இது யாருக்காக நான் சொல்லுகிற உன்னை அடிச்சே கொண்டுருவேன். டே அங்க யாரா ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, வெள்ளை வெளியே நிக்கிறாங்க. மிஸ்டர் நான் தான், நாங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம். நீ ஃபாரின்ல இருந்து வா அல்லது யூரின் போயிட்டு வா, எனக்கு என்ன வந்த மேட்டர் சொல்ல. என் பேர் மிஸ்டர் பாண்டு, அவர் பேர் மிஸ்டர் டிகோலஸ். எங்க ஊர்ல ஒரு கொடுமையான மிருகம் ஒன்று தப்பிச்சு வந்துருச்சு. அது இந்த காலேஜில் தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மிருகத்தை பிடிக்காத எங்களால் அங்க போக முடியாது. தயவு செய்து அந்த மிருகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ டேய் நாய, உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களாடா? எனக்கே டவுட் ஆகுது. சார் தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க, இல்லைன்னா நான் இங்க இருந்து போக முடியாது. சரி, ஆனா நீங்க தேடுற மிருகம் இங்க கிடையாது. ஆனா அதை விட கொடுமையான கொடூரமான மிருகம் இவன் தான். இவனை கூட்டின்னு போனீங்களா கரெக்டா இருக்கும். ஐயோ என்னப்பா இது? என்ன போய் சொல்லிவிட்டியாப்பா? நன்றி மேகநாதன் மேடம். சொல்லுங்க மேடம். மனோகர் வாய்ஸும் சந்தானம் வாய்ஸும் எக்ஸலண்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். இவங்கெல்லாம் கொண்டாந்து இங்கிலீஷ்காரங்க கூட ஜாயின் பண்ணீங்களா? ஒரு கான்செப்ட் நல்லா இருந்தது, புதுசு. ஓகேங்க சார், நீங்க சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, அடுத்த பெர்ஃபார்மர் அருண். வெல்கம் டு அருண். இந்த இரண்டாவது ரவுண்டிலே என்னை அப்படியே செங்குத்தாக தூக்கி இங்கே பர்ஃபார்ம் செய்ய வைத்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு என்னுடைய கான்செப்டை ஆரம்பிக்கிறேன். சார் கான்செப்ட் வந்து என்னன்னா, ஒரு கை ஓசை படம். அப்போ வந்து பாக்யராஜ் சார் நடித்து அதில் ஊமையாக நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்க. அந்த ரீமேக்குக்கு வந்து அந்த லீட் ரோலில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டர் தேவைப்படுது.
அந்த ஆக்டருக்கான ஒரு ஆடிஷன் வந்து பாப்பையா நடத்துறாரு. அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, வணக்கம் ஐயா. இங்கே ஒரு ஆடிஷன் நடக்குது. முதல்ல கேப்டன் நீங்க வாங்க, வந்து பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டுனா நான் எங்கடா காட்டுக்கு போறது? இங்க பாருடா, எனக்கு டயலாக் இன்னும் வரல, நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றது? அது ஒரு ஊமை கேரக்டரியா? ஆனா டயலாக் கொடுனா இதுக்கு ஒரு 10 பக்க டயலாக்கா கொடுப்பாங்க. பேதாயா பேசு பேசு. என்னையா வலிப்பு வந்துருச்சா? டயலாக் பேசியா? நான் பேவா இருக்கிறதும் பெப்பேவா இருக்கிறதும் உங்கள தாண்டா இருக்கு. நீ வெளியே போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்யா. கிளம்பு வாங்க. சூப்பர்.